வணக்கம். ஷர்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து. பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்பதில் உங்களோடு ரொம்ப பேசணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு மக்களோட உங்களோட பேசணும். ஐயனுக்கு நடந்த விஷயங்கள் என்ன, உண்மை தன்மைகள் என்ன, ஜீவசமாதி என்ன, அந்த விரியன் மரம் என்ன, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஜீவசமாதியில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த ஒரு விஐபி என்கிட்ட சொன்னார், இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வெல்லாம் இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஐயனுடைய ஒவ்வொரு என்ன சொல்றது, அவருடைய அந்த திருவிளையாடல் சொல்றதா, மகிமைன்னு சொல்றதா, அருள்னு சொல்றதா, கருணைன்னு சொல்றதா, என்னென்ன சொல்றதுன்னு எனக்கு வார்த்தைகள் இல்லை. தமிழ் அகராதியில் ஐயனுடைய சக்திக்கு வார்த்தைகள் இல்லை. அப்படி ஒரு அற்புதம். நான் ஜீவசமாதி போகும்போது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 7-8-9 வயசுக்குள்ள இருக்காது, 7-8 வயசு குழந்தை தான். தாத்தா நான் உங்ககிட்ட பேசணும் தாத்தா அப்படின்னது. எனக்கு சொல்லு பாப்பா அப்படின்னு தூக்கிவாரி போட்டது. என்னடா இப்படி சின்ன குழந்தை இவ்வளவு தெளிவா பேசுதேன்ட்டு, என்னடாமா விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்ல தாத்தாவோட மகிமை எனக்கு செஞ்சிருக்காரு, நான் அதை சொல்லணும், அதுக்காண்டிதான் கோயிலுக்கே வந்தேன், நான் பழனி பக்கம் தான் என்னோட ஊரு அப்படின்னு சொல்லிச்சு. சரிடா சொல்றா கண்ணு அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லுது, எனக்கு படிப்பில முதல் நாட்டம் இல்லாம இருந்தது, எனக்கு படிப்புங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது, சும்மா திட்டு வாங்குவேன், கிளாஸ்ல டீச்சர்ட்ட வாங்குவேன், எங்க அம்மா அப்பா எல்லாம் திட்டுவாங்க என்னைய. ஆனா நான் சர்க்குரு தாத்தாட்ட ஒரு இடம் கூப்பிட்டுட்டு வந்தாங்க, எங்க பாட்டிகளோட வந்தேன். வரும்போது சர்க்குரு தாத்தா கிட்ட வேண்டி விரும்பி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கேட்டுட்டு போனேன். என்னுடைய அந்த கவனம் என்பது படிப்பு மேல நல்லா அருமையா படிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த வட்டம் நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிட்டேன், அதான் தாத்தாவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். பாருங்க, ஒரு பச்சிளம் குழந்தை, 8 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை தாத்தாவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். என் பேர் லக்ஷனா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தொப்புமட்டியிலேருந்து வரேன். எனக்கு இந்த தாத்தா ரொம்ப பிடிக்கும்னா டெய்லியும் இங்கே வர ஆசைப்படுவேன். இங்கே வந்தால் நல்லது நடக்கும். நான் பிறந்த நாளைக்கு எப்பவுமே இங்கே தான் வருவேன். 8ஆம் தேதி என்னோட பிறந்த நாள், எனக்கு வர முடியல, அதனால நான் இன்னைக்கு வந்திருக்கேன் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்கேன் தாத்தா கூட ஆசீர்வாதம், எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எவ்வளவு அற்புதம் பாருங்க. தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துறாங்க, மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லட்சம் மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. முந்தியெல்லாம் பௌர்ணமி அமாவாசைக்கு தான் கூட்டம், இன்னைக்கு பாருங்க அவ்வளவு கூட்டம். இன்று பௌர்ணமி அமாவாசைக்கு தாண்டி அடுத்து பௌர்ணமி தாண்டி ஒவ்வொரு நாளும் இனி வந்துகிட்டே இருக்கும் கூட்டங்கள். என்ன எல்லோருக்கும் நடக்குது. நான் சொல்ற மாதிரி ஐயனுடைய ஒவ்வொரு செயலும், ஐயனுடைய ஒவ்வொரு அற்புதங்களும் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறனாலதான் இந்த வீடியோ தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க, நான் சொல்றதான் நீங்க சொல்லுங்க, எங்களிடம் சொல்லுங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். ஐயனுடைய அற்புதமான அந்த ஒரு கருணையை மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அடித்தட்ட மக்கள், கஷ்டப்படுறவங்க, நோய் நொடி இருக்கவங்க, அந்த விபூதி சந்தனத்தை பற்றி சொல்லுவோம். அந்த விபூதியை போட்டு அந்த தண்ணியை குடிச்சா அது எவ்வளவு மருந்தா வேலை செய்யுது அப்படிங்கறது எல்லாமே சொல்லுவோம். நான் உட்கார்ந்து அங்க ஜீவசமாதியில போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஐபியோட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை, பேர் வேணான்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருந்தோம். அவரே இந்த இடத்துல சொன்னாரு, பாலா இந்த மாதிரி ஐயன் உயிரோட இருக்கும்போது ஒரு இன்ஜினியர் வீட்டுல இபில ஒரு ஒர்க் பண்றாரு, அவர் வீட்டுல போய் அடிக்கடி தங்கிக்கிடுவார், உள்ள போக மாட்டார், போன பேசுறாங்க தங்கிக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி சார், அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லப்பா அவர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூர் போயிட்டாரு, ஐயனுடைய ஜீவசமாதியும் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கணவன் மனைவி 2 பேரும் ஜீவசமாதிக்கு வந்துட்டாங்க. கணவன் மனைவி உட்கார்ந்துட்டு நானும் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு போகும்போது கணவன் மனைவி உட்கார்ந்து ரொம்ப அழுது, தன்னை எரியாம கண்ணீர் விட்டு அழுது வெடிச்சு அழுதிட்டு இருந்துட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்களாம். நீங்கள் இருப்பது உண்மை என்றால், ஐயனே நீங்கள் இருப்பது உண்மை என்றால், உங்கள் சக்தி இருப்பது உண்மை என்றால், நான் இங்கு ஏதாவது ஒரு அதிசயம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இப்ப அந்த ஜீவசமாதி பக்கத்துல இருக்க அந்த இதுல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க சொல்லி பதிவு பண்ணாங்க பாருங்க, புள்ளரிக்கு அவங்க சொல்லி பதிவு பண்ண விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐயனின் கண்ணெதிரே போய் கொண்டிருந்தார், ஜீவசமாதி அப்படியே விரியன் மரத்துக்கு போறாரு, நான் மிரண்டு அழுது கத்தி விட்டேன் அப்படின்னு இந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. கையில போய் இது இல்ல, வீடியோ எடுத்திருப்பேன், ஆனா ஐயன் வீடியோல விழுக மாட்டாரு, சில இதாத்த காட்டுவார்.
எனக்கு எப்படி இடுமன் மலையில் ஒரு பச்சை கலர்ல ஒரு இருட்டுல தெரிஞ்சதோ அதே மாதிரிதான் இருக்கும். உருவம் வராது. ஆனா ஐயன் போனதை அவர் கண்ணால பார்த்திருக்காங்க. அந்த விஐபி சொல்லி பதிவு பண்றார். பொய் சொல்வாரா அவரு? சத்தியமணி சொல்றாரு. அந்த இன்ஜினியரும் ஒரு மனைவியும் அவ்வளவு சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பி போனாங்க. நீங்க பிரச்சனை இல்லாமையே தீர்ந்து போச்சுன்னு சொல்லி அந்த விஐபி என் இடத்துல பதிவு பண்ணாங்க. நான் சொல்வது உண்மை. நான் சொல்வதின் தகப்பன் மீது சத்தியம். நான் உங்களை ஏமாற்றுவதற்காக சொல்லவில்லை, உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இந்த நல்ல விஷயம் உங்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நட்புல தான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இன்னும் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் ப்ரூஃபோட. எனக்கு இது நடந்ததையா, இதுக்கு நடந்ததையா, சத்குருவோட கருணை எப்படி. ஜீவ சமாதிக்கு வாங்க சாமி, கணக்கன்பேட்டிக்கு வாங்க சாமி, அந்த விரியன் மரத்துக்கு வாங்க. நான் விரியன் மரத்தை ஏன் அடிக்கடி சொல்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விரியன் மரத்தை சுத்தி நீங்க வர அங்க கொஞ்ச நேரம் பாடுங்க, உங்களுக்கு எல்லா கவலையும் அவர் எடுத்துருவார். எல்லா கவலையும் எல்லாம் உங்களுடைய என்ன சொல்ற கழிவு எடுப்புக்கிற மாதிரி போட்டு எடுத்துருவார். உங்களுடைய கர்மா அத்தோடு அருந்து அழிந்து போகும். நல்ல ஒரு நிலைமை எங்கள் குடும்பம் அடையும். இதுதான் நான் சொல்றதெல்லாம். அன்னதானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். பசிச்சவனுக்கு சோறு போடுங்க. இவ்வளவு ரூபா வச்சு என்ன பண்ண போகும்போது, நம்ம போகும்போது எதுவும் கொண்டு போகவில்லை. என்ன கொண்டு வந்தா கொண்டு போறோம், எதுவும் கொண்டு போகவில்லை. 10 ரூபாய் இருக்கா, 1 ரூபாய் யாருக்கா முடிஞ்சா கொடுங்க. யாருக்காக கொடுக்குறோம் இல்லை, 1 ரூபா 2 ரூபா போடுறது முதல்ல நிறுத்துங்க. இப்போ மினிமம் 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க. ஒரு டீ ஒரு வடையாவது சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு நேரமாவது பசி அவங்களுக்கு ஆறட்டும். கையில காசு அதிகமா இருக்கா, அன்னதானம் பண்றதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க. நீங்க பண்ண முடியலன்னா பண்றவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணி கொடுங்க. எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஐயனை பற்றி நினைக்கும் பொழுது. இல்லாதவர்கள் உணவு அருந்தும் போது அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். உங்கள் பரம்பரைக்கே நல்லது அன்னதானம் போட்டார். சத்குரப்பனுடைய ஒவ்வொரு கருணையும் இதே போலதான் நடந்துட்டு இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வைகம் என்பது போல நீங்கள் அனைவரும், எனக்கு சந்தோஷம் தான், நீங்கள் அனைவரும் பிரச்சனை இல்லாம இருக்கணும். குழந்தை வரம் வேண்டும், நோய் இல்லாமல் இருக்கணும். குடும்பத்துல பிரச்சனை சச்சரவு இருக்கக்கூடாது. அது செஞ்சு வச்சுட்டாங்க, இது செஞ்சு வச்சுட்டாங்க வருத்தப்படுறவங்க எல்லாருக்குமே என்னிடம் யாரெல்லாம் சொல்கிறீர்களோ அவர் எல்லாருடைய குறைகளையும் எல்லாருடைய கஷ்டங்களையும் ஐயனுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடுகிறேன். இன்னைக்கு பௌர்ணமி அமாவாசை போயிட்டு வந்து இப்ப பௌர்ணமியில போய் ஐயனுடைய பாதங்கள்ல சமர்ப்பிச்சிருவேன். ஐயன் நிச்சயமாக உங்களிடம் வருவார், நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வருவார். எத்தனை பேர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல போலாம் இல்லையா? அழுது உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் சொல்றாங்க பக்கத்து வீட்டுல லைட் இருக்கு, எல்லாம் இருக்கு. மதுரையில இருந்து பிரியா பதிவு பண்றாங்க. பக்கத்து வீட்டுல லைட் எரியுதுன்னா என் பக்கத்து வீடு எல்லாம் வீடு தனியா இல்லையே. நான் வேண்டி அழுதும் நிற்காரும் போது அப்படியே பட்டாம்பூச்சா உள்ள வந்துட்டாரு. எவ்வளவு அற்புதமா இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்வு எனக்கு நடந்தது. ஒரு போஸ்ட்மேன் போன் பண்ணாரு காலையில. போன் பண்ணிட்டு, சார் உங்களுக்கு வக்கீல் ஒருத்தர் மாதிரி ஹைகோர்ட்ல இருந்து அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் மனசுல நமக்கு என்ன அனுப்பி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஐயன் இடத்துல கும்பிட்டு, ஐயா எல்லாம் நீங்க தான் பாத்துக்கங்கன்ட்டு போயிட்டு அவர் வந்தார். வந்தன கொடுத்தாரு. ஏன்னா ஓப்பனா இருக்கு இதுலன்னு பார்த்தா இன்விடேஷன் ஐயனுடைய கும்பாபிஷேகத்துக்காக மதுரையில இருந்து ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. என் அப்பனை எப்படி எடுத்தோன்னே கையை வச்ச வணக்கி இருந்தார். ரொம்ப 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 சந்தோஷம். வாங்கிட்டு அப்படியே சொன்ன எனக்கு சத்தியம், நான் சொல்வது சத்தியம். அதை வாங்கிட்டு அப்படியே பாக்குறேன். அப்படியே ஐயன் பட்டர்ஃபிளைல என்னைய சுத்தி அப்படியே கூடையே சுத்துறாங்க. காலையில் இன்று நடந்த விஷயம். நான் சொல்வது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. உண்மையை உறக்கச் சொல்வோம். எனக்கு அதுதான் ஐயனுடைய உண்மையை, அவருடைய அருளை உறக்கச் சொல்வோம். வாருங்கள், மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். உங்கள் தேனி பாலா. சர்க்குருவே சரணம். வணக்கம். குருவே உன் துணை அன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.